தமிழக மேடைகளில் ஜான்சி ராணி குதிரையில் வருவான். நான் சொல்லியிருந்தேன் ழகரம் லகரம் லகரம் இவர் பேச்சு சிகரம். இவருடைய ஒவ்வொரு பேச்சும் அதை பகரம் என்று சொல்லியிருந்தேன். வந்து எப்படியோ நமக்கு கரண்ட் ரேட் அதிகமாயிட்டு தான் போகுது. அவங்க வாங்க தான் போறாங்கன்னு தெரியும். அவங்க வந்த உடனே சொல்லுவாங்க, எனக்கு புரியலைங்க, புரியவே இல்லை. அது எப்படி போய் சொல்லிடுறீங்களா? மனசு உடுக்காது. பொருளை பிடிச்சா இருக்காங்க. ஜனங்க கை தட்டுறாங்கன்றதுக்காக எதை வேணா சொல்லுவாங்க. நானும் அவங்களோட 20 வருஷமா பேசுறேன். என்னால இப்படி ஒரு தடவை கூட பேச முடியாது. நான் முதல்ல இந்த தலைப்புக்கு சசிக்கு தான் பதில் சொல்லணும். அதுதான் முறை. அவருக்கு அப்புறம் வரேன். சசி ரொம்ப நல்லா பேசிருக்காரு. நான் சொல்லுவேன்னு என் குரல் மாதிரியே பேசினார் பாருங்க. என் குரலை விட அவர் குரல் நல்ல. ஜனங்க கை தட்டுறாங்கன்றதுக்காக என்ன வேணாலும் சொல்லிடுறதா அப்படின்னு நான் இங்க கேட்க போறது இல்லை. இப்ப பேசுனது நீங்களா அவரானே இல்லை. ஏன்னா ஜனங்க கை தட்டுறதுக்காகவே அவர் இன்னைக்கு பேசல. அவ்வளவு இலக்கிய பூர்வமாக இந்த தலைப்பை நாங்க ஒரு 3-4 தடவை பேசியிருக்கோம் வேற வேற இடங்கள்ல. இவ்வளவு தூரம் இலக்கிய தரத்தோடு இந்த தலைப்பை இதுவரை யாரும் அணுகியதே இல்லை. சசிதான்